பல தலைமுறைகளாக மனிதர்களை குழம்பி போய் வச்சிருக்க ஒரு விஷயம் தான் எகிப்தின் பிரமிடுகள். இது வெறும் சுமார் கட்டிடங்கள் மட்டும் இல்ல, இது பண்டைய காலத்தோடைய பொறியியல் அறிவா இருக்கட்டும், வானிலை மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அதிசய கட்டிடம் தான் இந்த பிரமிடுகள். கொய்ரோ சிட்டிக்கு பக்கத்துல கிசா எகிப்துல தான் இந்த 3 புகழ்பெற்ற பிரமிடுகள் காணப்படுது. குஃப் பிரமிடு, கஃப்ரோ பிரமிடு, மென்க்ரோ பிரமிடு. இந்த 3 உலக புகழ்பெற்ற பிரமிடுகளும் சுமார் 2580 பிசில, அதாவது கிங்டம் காலப்பகுதியில கட்டப்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பை எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனா இது பரோக்களுடைய கல்லறைகளுக்காக தான் கட்டப்பட்டு இருக்கு. அதுக்கு பிறகு தான் இதுக்குள்ள நிறைய மர்மமான விஷயங்களா இருக்கட்டும், சடங்குகளா இருக்கட்டும், ஆன்மீக நம்பிக்கைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து இது இப்ப உலகத்தோட ரொம்ப பெரிய இன்ஜினியரிங் அதிசயமா காணப்படுது. இந்த பிரமிடோட கட்டமைப்புல பண்டைய காலத்தோடைய அறிவியல் என்ன மாதிரி இருந்திருக்கும்னா, 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு கிரேனும் இல்லாம, எந்த ஒரு நவீன இயந்திரங்களும் இல்லாம, எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாம இப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டிட அமைப்பை கட்டியிருக்காங்கிறது இன்னைய நாள் வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களை உரைய வச்சிருக்க ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. கிரேட் பிரமிட் பிரம்மாண்டத்தின் ஆரம்ப கால அளவு 146 மீட்டர் உயரமா இருந்திருக்கு. இப்போ இதன் உயரம் 138 மீட்டர்களா இருக்கு. இத கட்டுறதுக்கு சுமார் 2.3 மில்லியன் சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லோட எடை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 டன்கள்ல இருந்து 15 டன் வரைக்குமான எடையுடைய சுண்ணாம்பு கற்கள் இந்த பிரமிட்ல காணப்படுதாம். இதுல இருக்கக்கூடிய ஒரு புரியாத புதிர் என்னன்னா, இவ்வளவு பெரிய டன் கணக்கான பாரமான பாறைகளை எப்படி துல்லியமா கணித முறைப்படி எப்படி கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்கிறது தான். இந்த பிரமிடோட துல்லிய தன்மை எப்படி இருக்குன்னா, இந்த பிரமிடோட எந்த திசையில இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியான அளவுல இருக்குமா. அதாவது நாம வடக்குல இருந்தும் கிழக்குல இருந்தும் தெற்குல இருந்தும் மேற்குல இருந்தும் பார்த்தாலும் இந்த பிரமிடின் அளவு ஒரே மாதிரி இருக்குமா. இந்த ஒரு விடயத்தையே ஆய்வாளர்கள் எப்ப உறுதிப்படுத்தி இருக்காங்கன்னா, ஜிபிஎஸ் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு. அது மட்டும் இல்லாம இந்த பிரமிட்டோட வடிவத்துல 3.14 கோல்டன் ரேடியோ மதிப்பு எல்லாமே இருக்குதாம். இது தற்செயலா நடந்த ஒரு விஷயமா, இல்லனா இது பண்டைய எகிப்தியர்களோட வானிலை சார்ந்த அதிகமான அறிவா, அதோட இது புவியின் மெரிடியன் 6ஆம் கணக்கேட்டுக்கு கிட்டத்தட்ட சரியான விகிதத்துல பொருந்துதான். இப்படிப்பட்ட அளவுல இந்த பிரமிடுகளை எப்படி சரியான முறையில கட்டி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உலகளாவிய ரீதியில ரொம்ப பெரிய விவாத பொருளாவே மாறி இருக்கு. இது சம்பந்தமான பலவிதமான கோட்பாடுகளையும் முன்வைக்கிறாங்க. முதல்ல சாய்வு பாதை கோட்பாடு. அதாவது பிரமிட சுத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு மணல் முகடுகளை உருவாக்கி அதன் மூலம் என்ன செய்யலாம்னா, கற்களை உருட்டி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எக்கச்சக்கமான வேலையாட்களும் தேவைப்படும், அதோட எக்கச்சக்கமான மணலும் தேவைப்படும். அடுத்ததா தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்கன்னா, சுழல் சரிவுகள் அப்படின்ற ஒரு கோட்பாடு. அதாவது பிரமிடுக்கு வெளிப்பகுதியில சுழல் மாதிரியான ஒரு ரேம்ப் உருவாக்கி அதன் மூலம் இந்த கற்களை கொண்டு போயிட்டு அடுக்கி வச்சிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சில தொல்லியல் ஆய்வாளர்களும் சொல்லுறாங்க. ஆனாலும் விஞ்ஞான பூர்வமா இந்த ஒரு கருத்தை தான் பார்க்கப்படுது. அதுதான் இன்டர்னல் ரேம்ப் தியரி. இத சொன்னவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கட்டட கலைஞரான ஜோன்ஃப்ரே ஹவுடின். அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்காருன்னா, பிரமிடுக்குள்ள ஒரு சுழல் மாதிரியான அமைப்பு இருந்திருக்கலானோ, அதுல ரேம்ப்களை உருவாக்கி அதன் மூலம் இந்த கற்களை கொண்டு போயிட்டு வச்சிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த ஒரு கருத்தை தான் விஞ்ஞான பூர்வமான கோட்பாடுன்னு சொல்லுறாங்க. அது மட்டும் இல்லாம சில நபர்கள் என்ன சொல்லுறாங்கன்னா, இந்த கற்களை தண்ணீர்ல மிதக்க வச்சு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல பொருத்தி இருக்கலாங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் போதிய அளவுக்கு இல்லாம தான் இன்னும் இருக்கு. மத்தபடி இணையத்துல பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் தான், ஏன் இது ஒரு வேளை ஏலியன்களால கட்டப்பட்ட ஒரு கட்டிடமா இருக்க கூடாதான்னு. இது ஏலியன்களால கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கான ஆதாரம் இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்திலையும் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. ஆனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோட்பாடுகள் இருந்தாலும் இந்த பிரமிடு சார்ந்து மறுக்க முடியாத ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த பிரமிடுகள் மெகா
ஸ்கேல்ல மனிதர்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது தான். அதோட இந்த பிரமிடும் மர்மங்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு கட்டிடமாவே இருக்குது. இந்த பிரமிடுக்குள்ள 3 முக்கியமான அறைகள் இருக்குதாம். அதுல கிரானைட் கற்களை வச்சு கட்டப்பட்ட கிங் சாம்பரா இருக்கட்டும், இக்வீன்ஸ் சாம்பரா இருக்கட்டும், மத்தது கிராண்ட் கேலரியா இருக்கட்டும், இது எல்லாமே பிரமிடுக்குள்ள இருக்க 3 முக்கிய அறைகளா சொல்லப்படுது. அதோட இந்த பிரமிடுக்குள்ள நீளமான காற்று குழாய் இருப்பதும் ரொம்ப பெரிய மர்மமான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இந்த காற்று குழாய்கள் எல்லாமே காற்றோட்டத்துக்கு மட்டுமா, இல்லனா ஆரம்ப கால சடங்குகளை நிறைவேற்றுறதுக்காகவா, இல்லனா நட்சத்திரங்களோட திசையை கண்காணிக்கிறதுக்காக நட்சத்திரங்களை நோக்கி வச்சிருக்க ஒரே குழாயா? இப்படியான பலவிதமான கோட்பாடுகளும் இன்னும் இந்த பிரமிடை சுத்தி வந்துகிட்டு தான் இருக்கு. சமீபத்துல இந்த பிரமிடை ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கிறாங்க. அதுதான் பண்டைய கதைகளா இருக்கட்டும், இல்லனா பழைய பாட புத்தகங்களா இருக்கட்டும், இதுல எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் பிரமிட் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு எகிப்துல இருக்கக்கூடிய அடிமைகளை வச்சு மட்டும் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து தான். இத ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆய்வாளர்கள் மறுக்கத்தான் செய்யறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, பிரமிடுகளை ஆராய்ச்சி செய்யும் போது அங்கு ஆய்வாளர்களுக்கு கிடைச்ச சில முக்கியமான சான்றுகள் தான். அதுல ஒன்னாவது தான் இந்த பிரமிடுல வேலை செஞ்ச எல்லா வேலையாட்களுக்கும் உரிய முறையில தங்குறதுக்கு தங்குமிட வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அங்க வேலை செஞ்ச எல்லா வேலையாட்களுக்கும் சரியான முறையில உணவு வழங்கப்பட்டு இருக்கலாங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்டக்குள்ள எக்கச்சக்கமான விபத்துகள் நடக்கலாம்னு சொல்லி முன்கூட்டியே அந்த பிரமிடுக்கு பக்கத்திலேயே மருத்துவ உதவிகளுக்காக, மருத்துவ சிகிச்சைகளுக்காக அங்க கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கதாகவும் ஆய்வாளர்கள் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வேலை செஞ்ச ஒவ்வொரு பொறியியலாளர்களுக்கும் உரிய முறையில அவங்களுக்கு மதிப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதோட அவங்க செஞ்ச வேலைக்கான வெகுமதியும் அவங்களுக்கு சரியான முறையில வழங்கப்பட்டிருக்கதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரமிடுகள் அடிமைகளை வச்சு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இல்ல. இது உரிய முறையில தூய பொறியியலாளர்களை கொண்டு உரிய முறையில கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகவே இருந்திருக்கு. அதோட இந்த பிரமிடுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பிரமிடுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பநிலை தான். எப்பவுமே பிரமிடுக்குள்ள 20 டிகிரி செல்சியஸ் அளவுல தான் வெப்பநிலை இருந்துகிட்டே இருக்குமா. இது நிலையான ஒண்ணுன்னு சொல்லுறாங்க. பிரமிடுக்கு வெளியே இருக்கக்கூடிய பாலைவனத்தின் வெப்பம் அதிகரிச்சாலும் இல்ல குறைஞ்சாலும் பிரமிடுக்குள்ள எப்பவுமே 20 டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலை மாறாம இருக்குமா. இந்த பிரமிட் வடிவத்துக்கு ஆற்றலை குவிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் இதை ஆய்வு ரீதியில நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டமாவே இருக்குதாம். மத்தது, இந்த பிரமிடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்க உடலமைப்போட மனித தலையோட இருக்கக்கூடிய ஒரு உடலமைப்பு, இத கிரேட் ஸ்விங்ஸ்னு சொல்லுறாங்க. இது யாருடையது அப்படிங்கறத இன்னும் வரைக்கும் நிரூபிக்கப்படல. ஆனாலும் இந்த சிலைய ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கக்குள்ள இந்த சிலை 7000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. கடைசியா சொல்லுறது ஒன்னே ஒண்ணு தான், இந்த பிரமிடில் இருக்கக்கூடிய எல்லாம் வெறும் கட்டமைப்பு மட்டும் இல்ல. இது ஒவ்வொரு தடவையும் விஞ்ஞானிகளையா இருக்கட்டும், அகழ்வாராய்ச்சியாளர்களையா இருக்கட்டும், இந்த பிரமிடு அதன் ரகசியங்களால ஆச்சரியப்பட வச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதோட இது நம்ம முன்னோர்களோட அறிவாற்றலை இன்னமும் நம்மளுக்கு சவால் விடுற ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இந்த பிரமிடின் கட்டமைப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சதீஷ் எஸ்டூடி சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.